सहस्रभास्कर स्फुरत् प्रभाकृदुर्निरीक्षणं प्रभग्नक्रूरकृद्धिरन्यकस्य पूररस्थलम् अजस्रजाण्डगर्भर प्रविन्द्ररौद्रगर्जनं मुदग्रनिग्रहाग्रहोग्रनिग्रहाग्रं நம்ம ஆத்துல பெருமாள் 36 நரசிம்மர் விக்கிரகம்னு சொன்னோம் இல்லையா. அந்த 36 சுவாமிகளும் இங்கே தான் ஏழிருக்கார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, ஒவ்வொரு நரசிம்மருக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கும். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் பலவிதமான அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் நம்ம எல்லாரும் உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியதான அவதாரம் ராமன், கிருஷ்ணன், ஸ்ரீனிவாசன், வெங்கடாச்சலபதி, அடுத்தது நரசிம்மன். இந்த நரசிம்மன் அப்படின்றது பெருமாள் விட்ட கை தொட்ட பெருமாள்னு பேர். 2 கையில் நரசிம்மர் விக்கிரகங்கள்ன்றது ரொம்ப துர்லபமான விஷயம். இந்த 2 கை நரசிம்மர் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, பக்தர் எப்போ கூப்பிடுவா நம்ம எப்போ வேணாலும் வரத்துக்கு ரெடியாக இருக்கணும்னு சுவாமி தன்னுடைய கையை இப்படி வச்சுண்டு, இடது கையை வச்சுண்டு சிங்கப்பிடரியோட காமிச்சுண்டு இப்படி இருக்கார். ரொம்ப சௌலபியமான தாயார். இந்த தாயாருடைய திருமேனியில் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த பின்னல்கள்லாம் குழந்தைகளுக்கு பின்னா மாதிரி இருக்கும். இது ஒரு அபூர்வமான லக்ஷ்மி நரசிம்ம விக்கிரகங்கள். எங்கெங்கெல்லாம் நரசிம்மரை நம்ம பூஜிக்கிறோமோ அங்கெல்லாம் நரசிம்மரும் ஆராதனம் பண்ணுறதுக்காக கருடனும் ஆஞ்சநேயரும் வரது ஐதீகம். அதனால தான் சோளிங்கரில் பார்த்தீங்கன்னா இருக்கார். இடது கையில் புஸ்தகம், வலது கையில் தம்புரா, சங்கு சக்கரத்தோட சுவாமி இங்கே ஏழிருக்கார். இது ரொம்ப விசேஷமான மூர்த்தி. நம்ம கஷ்டத்தை உணர்ந்து கண்ணீர் மல்க ஆடியாக அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடி இவ்வானதுலேன்னு பெருமாள் இடத்துல நம்மளை சரண்டர் பண்ணிட்டோம்னா பெருமாள் எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து தருவார். அதை இந்த கார்த்திகை மாசத்துல பெருமாள் நமக்கு விமர்சையா பண்ணி தருவான்றதுல எந்த விதமான சந்தேகம். श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रुतीनामुत्तरं बाहं वेगपद्याश्च दक्षिणं कामादिदिवसञ्जीयात् कश्चिदद्भुतकेसरी भूगण्डं वारणाण्डं वरवरविरडं डम्बडम्भोरुडम्बं डिं 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 डिडिम्बं दहमपि दहमै जम्पजम्पैश्च जम्पैः तुल्यास्तुल्यास्तु तुल्याद्धुमधुमधुमगैः कुङ्कुमाङ्गैः कुमाङ्गैः एतत्ते पूर्णयुक्तम् अहरहगरः पातु मां नारसिंहः भर्जनं भवबीजानां सर्जनं सर्वसम्पदां त्राजनं यमदूतानां नृहरेणामगर्जनं गर्जन्तं गर्जयन्तं निजभुजपटलं स्फोटयन्तं पटन्तं रूप्यन्तं तापयन्तं दिवि भुवि दितिजं क्षेपयन्तं क्षिपन्तं ग्रन्दन्तं घोषयन्तं दिशि दिशि सततं सम्भरन्तं भरन्तं वीक्षन्तं पूर्णयन्तं कर्णिकरसतैर्दिव्यसिंहं नमामि अहो वीर्यमहो शौर्यमहो बाहुपराक्रमं नारसिंहं परं दैवमहोबिलमहो बलं கருவில் கண்ட உன்னையே கண்கள் தேடி அலையுதே தேடி தேடி எந்த தேகம் கரைந்து மறைந்து போனது நாதியின்றி நிற்கையில் உந்த நாமம் கிடைத்ததே சொல்ல 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 என் பாவமும் கழிந்ததே. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் பலவிதமான அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் நம்ம எல்லாரும் உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியதான அவதாரம் ராமன், கிருஷ்ணன், ஸ்ரீனிவாசன், வெங்கடாச்சலபதி, அடுத்தது நரசிம்மன். இந்த நரசிம்மன் அப்படின்றது பெருமாள் விட்ட கை தொட்ட பெருமாள்னு பேர். பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதனுடைய திவ்ய அனுகிரகத்தோட பெருமாளே தன்னுடைய இடத்துல ஸ்ரீவைகுண்டம் பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் 2 சன்னதி சுவாமிக்கு ஸ்வாகதம் பண்ணி ஏழை பண்ணியிருக்கார். அதில் ஒரு சன்னதி காட்டைசிங்கர்னு முன்ன ஸ்ரீரங்கம் இருந்த காலங்களில் 2 பக்கமும் காடு வனமாக இருக்கும். வரத்துக்கே எல்லோரும் பயப்படுவா. சுவாமி திருவுள்ள பிரகாரம் காட்டைசிங்கராக எழுதியிருப்பார். தாயார் சன்னதிக்கு எதிர்த்தா பார்த்தீங்கன்னா மேட்டைசிங்கர்னு இருப்பார். அப்போ அந்த மேட்டைசிங்கர்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவாமிகளுடைய விசேஷம் இடது கை மட்டும் இப்படி ஒசத்தி வச்சுருப்பார். ஏண்டான்னா அந்த 4 கால் மண்டபத்தில் கம்ப ராமாயணம் எழுதும் பொழுது அந்த கம்பனை எல்லாரும் ஏளனம் பண்ணுறா. அவர் மனம் வருத்தப்பட்டு நரசிம்மர் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணுறார், சுவாமி இந்த மாதிரி என்னால் என்னை ஏளனம் பண்ணுறா, இங்கே ராமாயணத்தில் எங்கே நரசிம்மர் வந்ததுன்னு என்னை ஏளனம் பண்ணுறான்னு சுவாமி கர்ஜனை பண்ணி அந்த கம்பராமாயணம் வசத்தின்னு காமிச்ச இடம் தான் மேட்டைசிங்கர்னு நம்ம இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் போய் பார்க்கலாம். சேவிச்சுட்டு வெளில வந்தேன்னா செவுத்தில் பார்த்தேன்னா கண்டபேருண்ட நரசிம்மர் அப்படின்னு ஒரு அவதாரம் எடுத்திருப்பார். இரண்யனை சம்ஹாரம் பண்ணி சுவாமிக்கு அந்த உக்ரம் தனியாத சமயங்களில் சரபபக்ஷி ரூபமாக அகோர வீரபத்ரன், நந்தி எல்லாரும் யுத்தம் பண்ணி சுவாமி எப்படியாவது டயர்டாக்கணும்னு பார்க்குறா, முடிய மாட்டேன்றது. அப்பேற்பட்டதான கண்டபேருண்ட நரசிம்மர் அவதாரம் பண்ணதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி அங்கேயும் ரங்காரங்கா கோபுரத்தில் கிழக்கு பக்கம் பார்த்தா மாதிரி கண்டபேருண்ட நரசிம்மர் 8 முகத்தோட
பக்ஷி ரூபத்தில் பெருமாள் சேவை சாய்க்கிறார். இது ஒரு விசேஷம். அப்படின்னா ராமன் அயோத்தியிலேருந்து சீதையை மீட்டதற்காக லங்கைக்கு போகும்பொழுது அகோபிலம் நரசிம்மர சுவாமி வந்து மங்களாசாசனம் பண்ணுறார். அகோபிலம் நாரசிம்மம் கத்வாராம பிரதாபபானு நமஸ்கிருத்வா ஸ்ரீநிருசிம்மம் அஸ்தௌஷீத் கமலாபதிம் அப்படின்னு சுவாமி மங்களாசாசனம் பண்ணுறார் ராமர் லக்ஷ்மி நிருசிம்மனை குறித்து. அது ஒரு விசேஷம். அப்படின்னு பார்த்தோன்னா திருவேங்கடமுடையானான வெங்கடாஜலபதி தன்னுடைய கல்யாணோத்சவத்துக்காக திருமங்கல்ய தாரணத்தை தனக்கு ஒரு குலதெய்வம் வேணும் அப்படின்னு சுவாமியை நினச்சிண்டு சுவாமியை அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு வெங்கடாஜலபதி இன்றைக்கும் வருஷா வருஷம் ஒரு கல்யாணோத்சவத்தில் சுவாமி இங்கே மரியாதை ஆகும். அப்பேற்பட்டதான தெய்வத்துக்கு தெய்வமாக குலதெய்வமாக இருக்கக்கூடியதான அந்த லக்ஷ்மி நிருசிம்மன் பிரபாவத்தை தான் நம்ம லகுவாக பார்க்க போகிறோம். அதுவும் எப்படி பார்க்க போகிறோம்னா டிவைன் அந்த சேனல் மூலியமாக நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு லாப நோக்கத்தோடு கிடையாது. எல்லாருக்கும் புண்ணியம் போய் சேரணும். ஏன் அப்படின்னா இவாளுடைய லோகம் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் பார்த்தேன்னா யாரோ ஒருத்தரை கூப்பிட்டா தான் நிறைய லைக் வியூ போகும். அது நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஒரு பக்தன் இதனால் பிரயோஜனம் அடைந்தான் அப்படின்னா அந்த புண்ணியம் இவா சேனலை காப்பாற்றுன்றதுக்காக தான் வந்திருக்கா. இந்த லக்ஷ்மி நிருசிம்மன் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம கொண்டாடுறதுனுடைய வைபவம் என்ன அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றது அக்னியினுடைய சம்பந்தமான மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் ஜுவால பிழம்பான லக்ஷ்மி நிருசிம்மனை நம்ம ஆராதித்தோமே ஆனால் பெருமாள் சகல விதமான சௌக்கியத்தையும் கொடுப்பார். இது சுவாமியை பெருமாள் ஆராதனை பண்ணதை பார்த்தோம். திரிமதாச்சாரியர்கள்னு சொல்லக்கூடியதான துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் இந்த திரிமதாச்சாரியர்களும் ஆராதன மூர்த்தியாக நிருசிம்மனை எடுத்திருக்கார். அதில் ரொம்ப விசேஷமான ஆதிவன் சடகோபன் மாலோல நிருசிம்மனுக்கு ஆராதனை பண்ணிருக்கார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆதிசங்கரர் பகவத்பாதா பத்மபாதர் இவர் வந்து கராவலம்ப ஸ்தோத்திரத்தினால பெருமாள் ஆராதனை பண்ணியிருக்கார். மத்வாச்சாரியர் விஜயேந்திரர் சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக ஆராதனை பண்ணியிருக்கார். இது ஒரு பக்கம் ஆச்சாரிய புருஷர்கள்லாம் நமக்காக ஆராதனை பண்ணால் அவள் திருவாக்கால அருளி செயல் பண்ணால் மகான்கள் தேசிகன் ஆரம்பித்து பிள்ளை லோகாச்சார் ஆரம்பித்து விஜயேந்திர சுவாமி ஆரம்பித்து முக்கூர் சுவாமி ஆரம்பித்து நிறைய எண்ணத்தின ஜீயர் சுவாமிகள் எல்லாருமே சுவாமிக்கு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் நம்ம நித்தியம் அனுசந்தானம் பண்ணால் நம்மளுடைய பாபங்கள்லாம் பனி மேலே இருக்கிற பனி மலையில் இருக்கிற அந்த ஒரு பனி எப்படி விலகும் அப்படின்னா சூரிய ஒளியினால் விலகும். அந்த மாதிரி நம்ம பாவ மூட்டைகளை பெருமாள் நமக்கு நகர்த்தி தருவார். அதுக்கு தான் நம்ம நிருசிம்ம ஆராதனம் பண்ணுறது. இந்த பிரதோஷ காலங்களில் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ரொம்ப விசேஷமாக பரமேஸ்வரனுக்கு தான் விசேஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த பிரதோஷ காலங்கள் ஒரு நியாயப்பிரகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா லக்ஷ்மி நிருசிம்மனுக்கும் பண்ணிட்டுருக்கார். அது எப்படிடா சாத்தியம் அப்படின்னா இன்றைக்கும் பார்த்தோன்னா அஹோபில லக்ஷ்மி நிருசிம்மனுக்கு சுவாமி சன்னதி முன்னாடி பரமேஸ்வரன் வந்து மந்திரராஜ பதஸ்தோத்திரத்தை தபஸ் பண்ணி மந்திரராஜ பீடத்தை சித்தி பண்ணிட்டு கைலாயத்தில் இருக்கிற கூடதான ஒரு மலையில் கண்டீர மலையில் சுவாமியினுடைய உரிதான நர்தனத்தை சிவன் பெருமான் நரசிம்மருக்கு சமர்ப்பிக்கிறார். ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்துமை, ரெண்டு பேருக்குமே திரிநேத்திரம் உண்டு. இந்த திரிநேத்திரம் எப்போ சேவை ஆகும்னா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அத்யுக்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எங்கெங்கெல்லாம் தர்மத்துக்கு ஒரு கஷ்டம் வருதோ அங்கே சுவாமி அவதாரம் பண்ணி நமக்கு நல்லது ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் நரசிம்ம அவதாரம். அதுக்கு பெரிய உதாரணமே பிரகல்லாதன் ஆழ்வான். நம்ம நினைக்கிறோம் பிரகல்லாதன் ஆழ்வானுக்காக அவதாரம் பண்ணார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மூணாவது காரணமாக தான் சொல்லப்படுறது. எல்லாருக்கும் வரம் கொடுத்த பிரம்மா வாக்கு பொய்யாயிடக்கூடாது, பிரம்மாவருடைய வரத்தில் ஏதாவது ஒரு நுணுக்கங்கள் இருக்கான்னு தேர்ந்து பார்த்த டைம் தான் 4:30லேருந்து 5:30 அந்த பிரதோஷ காலம்னு சுவாமி அந்த நம்ம கதையெல்லாம் பார்த்துருப்போம். மனுஷனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் அந்த க்ஷணத்தில் எடுத்த அவதாரம் தான். எந்த மாதிரி வரப்போகிறான்னு குழந்தைய மிரட்டுறானா, அந்த குழந்தை நீ யானைன்னா என் தெய்வம் வந்து உன்னுடைய மதத்தை அடக்குவான்னா, ஆஹோ நான் யானையாகவே இருக்காமல் எப்படி வரான்னு பார்க்கலான்னா, யானைக்கு எதிராக யாரா சண்டை போடுவானா சிங்கபிரானா வருவார். அப்படி என் குழந்தை என்ன சொன்னானோ அந்த சிங்கபிரானா வந்தக்கூடியதான அந்த லக்ஷ்மி நிருசிம்மன் தான் அவதாரம் பண்ணது தான் லக்ஷ்மி நிருசிம்ம அவதாரம். அப்படி பிரம்மாக்காக ஒரு வாக்கும். அடுத்தது நாரத மகர்ஷி வந்து இரண்யனுடைய பத்னி வந்து கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது அவளை அழைச்சிட்டு போயிடுறான். அவளை அழைச்சிட்டு போகும்போது அது என்ன ஆறுது அப்படின்னா ரொம்ப இந்திரன் அபகரிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ சொல்கிறார், இவன் வயத்தில் இருக்கக்கூடியதான அந்த குழந்தை வந்து பாகவதோத்தமனான சாக்ஷாத் நரசிம்மருடைய நாராயணனுடைய அவதாரமாக இவன் பிறக்க போகிறான். இவன் பக்தாபீஷ்டனாக இருக்கான். இவனால் தான் இரண்யனை சம்ஹாரம் பண்ண போகிறான்.
அதனால் வந்து நீங்கள் இவனை எதுவும் பண்ணாதீங்கன்னு அவர் ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போய் அவன் எத்தனை யுகம் தபஸ் பண்ணானோ அத்தனை யுகம் நாராயணன் ஜபத்தை பண்ணி அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது நாராயண நாராயண நாராயணன் இவர் நிறைய சொன்னதுனால தான் அவன் வெளியில் வரும்பொழுது அந்த நாராயண சப்தத்தை சொன்னார். நாரத மகர்ஷி இந்திரனுக்கு கொடுத்த வாக்கு பாகவதோத்தமன் இவன் கையால் தான் இரண்யம் போக போகிறான்றதுனால அது 2வது காரணம். 3வது காரணம்னு பார்த்தேன்னா பக்தாபீஷ்டனான பிரகலாதன் ஆழ்வான் பக்திக்காக அவருக்கு எப்படிலாம் உங்களுக்கு தெரியும், கதைகள்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த இன்னல்கள்லேருந்து காப்பாற்றினது தான் பெருமாள். இப்படி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது நமக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கும்னு உணரணுன்னா நம்ம கஷ்டத்தை உணர்ந்து கண்ணீர் மல்க ஆடியாக அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடி இவ்வானதுலேன்னு பெருமாள் இடத்துல நம்மளை சரண்டர் பண்ணிட்டோன்னா பெருமாள் எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து தருவார். அதை இந்த கார்த்திகை மாதத்தில் பெருமாள் நமக்கு விமர்சையாக பண்ணி தருவான்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த டிவைன் சேனல் அப்படின்றது வந்து ஒரு காமியார்த்தத்துக்காகவோ ஒரு வணிக விஷயமாகவோ இது பண்ணுறதில்லை. பொதுவாகவே அடியனுடைய கிரகத்தில் இருக்கிற பெருமாளை பிரபல்யப்படுத்திக்கணும்னா பெருமாளுக்கு நம்ம பிரபலம் தேடி தரணுன்ற அவசியம் இல்லை. பெருமாள் நாமத்தை சொன்னாலே அவன் நாமத்தை அவனே பெருமாள் பிரபலமாக்கிப்பார். அப்பேற்பட்டதான இந்த ஒரு காலத்தில் பெருமாளை நம்ம விடாத ஸ்தோத்திரம் பண்ணோன்னா நமக்கு எல்லா விதமான சௌக்கியத்தையும் பெருமாள் ஏற்படுத்தி தருவார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சஹஸ்ரபாஸ்கர ஸ்புரத் பிரபாக்ருதுர்நிரீக்ஷணம் பிரபக்னக்ரூரகிருத்திரண்யகஸ்ய போரரஸ்தலம் அஜஸ்ரஜாண்டகர்பர பிரவிந்திர ரௌத்ரகர்ஜனம் முதக்ரநிகிரஹாக்ரஹோக்ர விக்கிரஹாக்ருதிம் பஜே தரித்ரதேவி துட்டதிட்டி துக்கதுர்பரம் ஹரம் நவக்ரஹோக்ரவக்ரதோஷணாதிவியாதி நிகிரஹம் பரௌடதாதிமந்திரயந்திரதந்திரகிருத்திமம் ஹனம் மகால மிருத்யுமுக்ரமூர்த்தினம் பஜே नवग्रहापमृत्युकण्डवास्तुरोगवृच्चिकाग्निबाणबाणनाग्निशत्रुमण्डला प्रवाहकृत्पिपाटदुष्कतस्करत् प्रयोगदत् प्रमादसङ्कटात् सतान् नृसिंह रक्ष मां प्रभो सागिनी पिशाचिकोरठागिनी भयङ्करं ब्रह्मराक्षसव्यताक्षयं करं शिवं करं देवदासुकृत्तमं दिवाकरं सुधाकरं सिंहशैलमन्दिरं नृसिंहदेवमाश्रये रामसत्कवी प्रणीतमेदमट्टकं दिवं दैवसारसङ्ग्रहं महोग्रपादकान्तकं जल्पतां निरन्तरं समस्तकामभूरकं सिंहशैलमन्दिरं नृसिंहदेवमाश्रये ॐ नमो भगवते नारसिंहाय नमस्तेजस्तेजसे आविराविर्भव वज्रणकवज्रदंष्टकर्माशयान् क्रन्दय खन्दय तमाग्रसग्रसस्वाहा अभयमभयमात्मनि भूयिष्ठाः ॐ क्ष्म्रौं नमः उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहं वज्रनखाय विद्महे दीक्षितंष्ट्राय धीमहि तन्नो नारसिंह प्रचोदयात्. நம்ம அங்கே சொன்ன மாதிரி நம்ம ஆற்றுல வந்து பெருமாள் 36 நரசிம்மர் விக்கிரகம்னு சொன்னோம் இல்லையா, அந்த 36 சுவாமிகளும் இங்கே தான் ஏழிருக்கார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா ஒவ்வொரு நரசிம்மருக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கும். ஸ்வரூபமாக பார்த்தேன்னா பெருமாள் ரொம்ப விசேஷமாக ஏழிருப்பார். அதில் முக்கியமாக இந்த லக்ஷ்மி நரசிம்மர் தான் முதல்ல நம்ம ஆற்றுல ஏழினது. அடியனுடைய ஆராதனமாக இங்கே வாங்கின பெருமாள் பஞ்சலோக பெருமாள். இப்படியே இங்கேருந்து பார்த்தோன்னா 36 நரசிம்மர் இருப்பார். அதில் ரொம்ப விசேஷமான மூர்த்தி அப்படின்னா இந்த நரசிம்மரை நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா 2 கையில் நரசிம்மர் விக்கிரகங்கள்ன்றது ரொம்ப துர்லபமான விஷயம். இந்த 2 கை நரசிம்மர் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா பக்தர் எப்போ கூப்பிடுவா நம்ம எப்போ வேணாலும் வரத்துக்கு ரெடியாக இருக்கணும்னு சுவாமி தன்னுடைய கையை இப்படி வச்சுண்டு இடது கையை வச்சுண்டு சிங்கப்பிடரியோட காமிச்சுண்டு இப்படி இருக்கார். சிங்கப்பிடரி பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும். சிங்கப்பிடரியோட சுவாமி தூணில் எப்படி வந்தாரோ அந்த சிங்க முகத்தோடு ஏழிருப்பார். இவருக்கு பேர் புச்ச நரசிம்மர்னு பேர். இப்படி இந்த பெருமாள் புச்ச நரசிம்மராக இருக்கிற இந்த பெருமாள் இங்கே ரொம்ப விசேஷம். அதே மாதிரி திரிமூர்த்தின்னு சொல்லக்கூடியதான பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படி தான் இந்த சுவாமி. இங்கே பார்த்தேன்னா இந்த நரசிம்மர் பார்த்தேன்னா திரிநேத்திரம் இருக்கும், அவர் நெத்தியில் கண் இருக்கும், நெற்றி கண் இருக்கும், கையில் தாமரை வச்சுருப்பார், சங்கு சக்கரத்தோட விஷ்ணு அவதாரத்தோடு இருக்கிறனால திரிமூர்த்தியாக சுவாமி இங்கே சேவை சாய்க்கிறார். இவர் யோக நரசிம்மர், யோக பீடத்தில் பெருமாளாக ஏழிருக்கார். அப்புறம் லக்ஷ்மி நரசிம்மன், பாக்கி எல்லாருமே லக்ஷ்மி நரசிம்மன். இவரும் ரொம்ப விசேஷமான மூர்த்தி. யோகத்தில் பெருமாள் இங்கே ஏழிருக்கார். யோகத்தில் தாயார் இருக்கிறது ரொம்ப விசேஷமான விதி. இந்த பெருமாள் பார்த்தேன்னா யோகத்தில் தாயார் இருக்கிறதுனால சகல சௌக்கியத்தையும் பெருமாள் தருவார். அந்த நம்ம பிரார்த்தனை மூலியமாக இவருடைய மந்திரம்னு தனியாக இருக்கும். பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணோன்னா
அடியேனு ஒன்றும் இல்லை, பாக்கி எத்தனை பேர் என்ன பண்ணாலும் பெருமாள் பிரத்யட்சமாக அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதுதான் இந்த யோக நரசிம்மர். இப்படி பார்த்தேன்னா இங்கே இந்த பெருமாள் பார்த்தேன்னா லக்ஷ்மி நரசிம்மன் தாயார், ரொம்ப சௌலபியமான தாயார். இந்த தாயாருடைய திருமேனியில் பார்த்தேன்னா அழகாக இந்த பின்னல்கள்லாம் குழந்தைகளுக்கு பின்னா மாதிரி இருக்கும். இது ஒரு அபூர்வமான லக்ஷ்மி நரசிம்ம விக்கிரகங்கள். இந்த மாதிரி சொல்லக்கூடியதான எல்லா விக்கிரகங்களும் நம்ம மாதத்தில் பெருமாள் ஏறி இருக்கிறதுனால நமக்கு இந்த திவ்ய தேசத்துக்கு போய் சேவிச்சா என்ன பலனோ அதை பெருமாள் இங்கே கொடுத்துட்றார். யோக போக நரசிம்மனாக இருக்கார். யோகத்தில் 2 பக்கமும் தாயார் இருக்கிறது. 74 சிம்மாசனாதிகளுக்கெல்லாம் பீடாதிபதிகளுக்கு உபாசன மூர்த்தியாக லக்ஷ்மி நரசிம்மன் ஏழிருக்கார். சிந்தாமணி நரசிம்மன் அந்த பெருமாள், சிந்தாமணினா சின்முத்திரையோட பெருமாள் யோகத்தில் தாயாரை ஏழை பண்ணிட்டு இருக்கார். அதே மாதிரி இந்த பெருமாள் பார்த்தேன்னா மகாவிஷ்ணு ஸ்வரூபமாகவே கதை பத்மம், கதையை வச்சுட்டுருப்பார். கீழே பார்த்தேன்னா கதை இருக்கும். தாயார் பத்ம கொடியோடு வச்சுட்டுருப்பார். அது ரொம்ப விசேஷமான லக்ஷ்மி நரசிம்மன். இந்த மாதிரி இது ஒன்று நான் சொல்கிறது எல்லாமே ஒரு லகுவான விஷயம். இந்த மாதிரி விசேஷமான மூர்த்திகள் தான் இங்கே ஏழிருக்கிறது. அப்புறம் பார்த்தேன்னா வராகன் ஏழிருப்பார். அம்புஜவள்ளி நாயிகா சமேத பூவராகன். இவர் இடவந்தைன்னு பேர். இடவந்தைனா தாயாரை இடது கையில் ஏழை பண்ணிட்டுருப்பார். இந்த வராகர் வளவந்தைன்னு பேர். இந்த வளவந்தை பெருமாள் வலது கையில் ஏழை பண்ணிட்டுருப்பார். ஸ்ரீமுஷ்ணம் வராகன் ஏழிருக்கார். ஆஞ்சநேயர் ஏழிருக்கார். இந்த ஆஞ்சநேயர் பார்த்தேன்னா 4 கைகளோடு ஏழிருப்பார். எங்கெங்கெல்லாம் நரசிம்மரை நம்ம பூஜிக்கிறோமோ அங்கெல்லாம் நரசிம்மரும் ஆராதனம் பண்ணுறதுக்காக கருடனும் ஆஞ்சநேயரும் வரது ஐதீகம். அதனால தான் சோளிங்கரில் பார்த்தேன்னா இருக்கார். இடது கையில் புஸ்தகம், வலது கையில் தம்புரா, சங்கு சக்கரத்தோட சுவாமி இங்கே ஏழிருக்கார். இது ரொம்ப விசேஷமான மூர்த்தி. இந்த நரசிம்மர் பார்த்தேன்னா மோகன நரசிம்மர்னு பேர். இந்த நரசிம்மருக்கு ஒரு விசேஷம் என்னென்னா இடது கையை தன் திருவடியை காமிச்சுட்டு ஏழிருப்பார். இந்த மாதிரி வாமன அவதாரம், அயக்ரீவர், வித்யா விஷயத்துக்காக அயக்ரீவர், அந்த பக்கம் ரங்கநாதன், இந்த பக்கம் மதனகோபாலன்னு சொல்லக்கூடியதான இப்போ நிறைய கல்யாணங்களில் விபரீதமான விவாகரத்து அந்த மாதிரி போய் முடியறது. அப்போ பெருமாள் சம்மோகன கிருஷ்ணன் மதனகோபாலன்னு சுவாமி சக்கரபீடத்தில் சுவாமி எழுதியிருக்கார். 10 கையோடு அங்கே எழுதியிருக்கார். இதுதான் நம்ம ஆற்றுல இருக்கக்கூடியதான சுவாமி மூர்த்திகள். குழந்தை இல்லாதவா இந்த ஆற்றுக்கு நம்ம கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்ணிட்டா எல்லா விதமான சௌக்கியமும் கிடைக்கிறது. வாமன அவதாரம், நரசிம்ம சால கிராமம். இந்த நரசிம்ம சால கிராமம்னு பார்த்தேன்னா இந்த வெறும் திருமுக மண்டலம் மட்டும் இருக்கும். இங்கே பார்த்தேன்னா 2 கண்ணு, மேலே ஒரு கண்ணு, வாய், மங்கள நரசிம்மர். அந்த நரசிம்மரை பார்த்துட்டு அப்படியே இது பார்த்தோன்னா பெருமாள் நரசிம்மமூர்த்தியாக இங்கே சால கிராமத்துலேயும் ஏழிருக்கார். இந்த பக்கம் எல்லாமே ஒரு 75 சால கிராமங்கள் நம்ம மாத்திர ஏழிருக்கு. லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஏழிருக்கார். செல்லப்பிள்ளையா எழுதியிருக்கார். திருவேங்கடமணியான் ஏழிருக்கார். அதனால் எல்லா விதமான சௌபாகியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடம். மங்களம் ஸ்தம்படிம்பாய மங்களம் மிருத்யுமிருத்யுவே மங்களம் ரௌத்ரரூபாய நரசிம்ஹாய மங்களம் ஹிரண்யகசிபும்ஹத்வா தைத்யேந்திரம் தேவகண்டகம் ஜகத்ரக்ஷண துர்யாய ஜகத்பீஜாய மங்களம்.